சொல்லுங்க திருமதி ரஞ்சி, உங்க 3வது பிள்ளைக்கு, உங்க டாக்டருக்கு நடந்த அந்த சம்பவம். உங்க கண்ணில் நிறையா தண்ணி விட்டுது, உடம்பு சிலித்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு செகண்ட் வந்து திரும்பி பார்க்கணும்னு தோணிருச்சு. நான் திரும்பி பார்த்தோன்னே சட்டன அங்கிருந்து என்னமோ உனக்கு காணா போனது மட்டும் தெரிஞ்சுது. அங்கிருந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனா காட்டிக்கல. பயத்தை இது பண்ணாதான், நம்ம பயந்தாதான் நம்மள அட்டாக் பண்ணுவேன். அதனால நான் வந்து காட்டிக்கல. திருப்பிட்டு அவங்களதான் நான் சத்தம் போட்டேன், நீங்க படுங்கம்மா, நீங்க ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. அங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா அங்கதான் பாப்பாங்க, அந்த கிச்சன் பாதையை பாப்பாங்க, எனக்கு பின்னாடி தான் பாப்பாங்க. திருப்பி அப்படியே சொல்லுவாங்க, அம்மா வருதுமா, உங்க சோபா பக்கத்துல வருது, இப்படியேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு முதல்ல மனசுக்கு வந்தது, நம்ம தைரியமா இருந்தா சோ அது கிட்ட இருக்காது அப்படின்ட்டு. நான் எப்பவுமே வந்து சோஃபால ரோத்தான் வச்சிருப்பேன், சோஃபால வச்சிருப்பேன், மேல ரூம்ல வச்சிருப்பேன் பிள்ளைங்களுக்காக. அப்போ அந்த ரோத்தானை எடுத்து சோபால, அப்புறம் அந்த அந்த செவுத்துல தட்டுனேன், வேகமா தட்டுனேன், காஃபி டேபிள் தட்டுனேன், கிச்சன் போற பாதி எல்லாம் தட்டிட்டே போயிட்டு ஏசிக்கிட்டே போனேன். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுவா இருந்தாலும் உனக்கு வேணுன்றத வந்து கேளு, பிள்ளைய நீ நோண்டக்கூடாது, பிள்ளைக்கு டிஸ்டர்ப் கொடுக்க கூடாது அப்படி சொல்லி ரொம்ப தட்டுனேன். தட்டிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க தூங்கிட்டாங்க. ஆனா கையை மேல வச்சே தான் உட்கார்ந்துருந்தேன், தூங்கிட்டாங்க. இது இப்படியேதான் நாள் கணக்கா போயிட்டே இருந்தது. அப்புறம் அது போ ரொம்ப ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு. சும்மா நடக்கும் போதே விழுந்துருவாங்க, குளிச்சுட்டு பாத்ரூம் வெளியாகும் போது விழுந்துருவாங்க. எல்லாமே ரத்த காயமா ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரத்த காயம் தான் ஃபுல்லாவே, உடம்பு ரொம்ப இறைச்சு போய் சும்மா காய்ச்சல், சளி, இரும்பல், இப்படியே தான் ஹாஸ்பிட்டல், வீடு, இப்படியே தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் என்னால ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே நாங்க என்ன பண்ணோம், நம்மள ஒரு காளி கோயில்ல வந்து எனக்கு மகளுக்கு வந்து அவங்க பிறந்தது எல்லாம் வந்து காளி கோயில்ல வேண்டிதான் பிறந்தாங்க. எனக்கு 2வது பிள்ளைக்கும் அவங்களுக்கு வந்து 7 வருஷம் வித்தியாசம் வயசு. காளி கோயில்ல வேண்டிதான் அவங்க வந்து பிரெக்னான பொண்ணா கேட்டேன். பிரெக்னன்ட் நடக்கும்போது சரி, குழந்தை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு வேதனையும் ரொம்ப கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு, அதே மாதிரி எல்லாம் எனக்கு அதே மாதிரி தான் எல்லாம் அமைஞ்சது. அப்போ நான் அங்க போன் பண்ணி சொன்னேன், மகளுக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அங்க வந்து அவங்க சொன்னது என்னன்னா, உண்மையிலே அவங்களுக்கு பட்டிருக்கு, ஆனா இது வந்து சாதாரணமானது இல்ல, அந்த கழுத்து மட்டும் இருக்கும்ல, கழுத்து மட்டும் கீழே அந்த குடல்லாம் தொங்குற மாதிரி அதுதான் கூட இருக்கிறது. டிஸ்டர்ப் பண்றதுன்னா கிச்சன் வெளியாதான் அது வந்து போகுது, உங்க கிச்சன்ல இருந்து பாருங்க, உங்க சைட்டுக்கு கழுத்து மட்டும் இருக்குமே அப்படின்னா எது, தலையோட கழுத்து வரைக்கும் இருக்கும், கழுத்து கீழே வந்து எல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும் அந்த குடல் கட்டெல்லாம், மீதி உடம்பு இருக்காது. அது என்னன்னு எனக்கு பேர் தெரியல, அது அப்படிதான் வந்து எனக்கு சொன்னாங்க, அதுதான் வந்து போறது அப்படின்ட்டு. நீங்க கிச்சன் கிட்ட போய் நல்லா பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்க, கிட்டையே ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பெரிய மரம் கண்டிப்பா இருக்கும்னாங்க. 100% அடிச்சு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ஞாபகம் இல்ல. போய் பார்க்கும் போது உண்மையிலே அந்த ஒரு மரம் இருக்கு, காஞ்சி போய் இருக்கு. அதுல இருந்தா டெய்லி வந்து போறதெல்லாம். முன்னுக்கு அது வராது, முன்னுக்கு ஐயா இருக்கறனால வராது, பின்னாடி வழி மட்டும்தான் வரும். அதனாலதான் அடிக்கடி எங்க கிச்சன்ல காமிச்சிருக்காங்க. கிச்சன்ல சைடு தான் காட்டிட்டாங்க. கிச்சன் சைடு அவங்க போறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு 2 கிச்சன் இருக்கு, 2வது கிச்சன் தாண்ட மாட்டாங்க அவங்க, அப்படி ஒரு பயத்துல இருந்தாங்க. பிரேக் கொடுக்கறதுக்கு பக்கத்துல இருக்கேன்.